அப்பா, எனக்கு புதிய வேலை கிடைச்சிருக்கு. டென்மார்க் போக போறேன். மூத்த மென்பொருள் பொறியாளர். நல்லா சாப்பிடணும், உடம்ப பாத்துக்கணும். அண்ணா, நீ திரும்பி வரும்போது எனக்கு தங்க நகை வாங்கி தரணும். நம்ம ஜாதி பொண்ணு இருக்கா, நாட்டாம கிட்ட அவர் பொண்ணை கேட்கலாம். கேட்கலாமே. தமிழ்ச்செல்வன் தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறான், இந்த பயணம் என் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. உன் கண்கள் பேசும் தென்மார்கானமா, உன் கையை பட்டால் குளிரும் தீயாகுமா, உன் முடி காற்றில் நிழல் போல சுற்றுமா, உன் அருகில் நின்றால் உலகம் நமதாகுமா. I am Tamil Selvan. என் பெயர் எலினா. Where are you flying? நான் கோப்பன்ஹேகன் போறேன். You speak Tamil? என் அப்பா இலங்கை தமிழர். என் தோல் வெள்ளையா இருக்கலாம், ஆனா தமிழ்தாய் ரத்தம் தான் என் உடல்ல ஓடுது. You speak fantastic Tamil. ஆங்கிலம் அது என் மொழியும் இல்ல, அது உங்க மொழியும் இல்ல. தமிழ் ஒரு மொழி இல்ல, அது ஒரு உலகம். தமிழ்ல பேசுறது எனக்கு ஒரு கௌரவம், அது என் உயிர். ஒவ்வொரு வருடமும் நான் 2 மாதம் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்துக்கு வந்து தமிழ் படித்துட்டு போவேன். பயணிகள் கவனத்திற்கு, கோப்பன்ஹேகன் செல்லும் விமானம் எண் 657 இப்போது டென்மார்க்குக்கு இது முதல் தடவையா? முதல் தடவை தான். டென்மார்க் எப்படி இருக்கும் சொல்ல முடியுமா? டென்மார்க் சின்ன நாடுதான். ஆ, அது நம்ம தமிழ்நாட்டோட 3ல் 1 பங்கு மாதிரி தான். ஆஹா. ஆனா ரொம்ப ஒழுங்கா அமைதியா இருக்கும். எங்க பார்த்தாலும் பச்சை பச்சையா இருக்கும். கண்ணெட்டும் தூரம் வர வயல்கள் தான். அங்க கிராமங்க ரொம்ப அழகா இருக்கும். டென்மார்க்ல கிராம வாழ்க்கை எப்படி இருக்கும்? டென்மார்க்ல கிராம வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? நான் சொல்லட்டா? கால நேரம், மூடு பனி, சூரியன் மெதுவா எழும். அங்க கிராமம் ரொம்ப அமைதியா இருக்கும். சத்தமே இல்ல. காற்றோட ஓசை, பறவைகளோட குரல், அதுதான் காலை. ஒவ்வொரு வீட்டுக்கும் பக்கத்துல புல்நிலம், அதுல மாடுகள் அமைதியா மேய்ந்து கொண்டிருக்கும். அந்த கிராம வாழ்க்கையோட மையம் என்னன்னா மாடுகள் தான். ஒவ்வொரு பண்ணையும் ஒரு குடும்பம் மாதிரி, ஒவ்வொரு மாடும் ஒரு பொறுப்பு மாதிரி. ஆனா இப்போ நீங்க பாக்குற இந்த முன்னேற்றம், அது அப்படி எப்போதுமே இருந்ததில்லை. பல வருடங்களுக்கு முன்னாடி அங்க விவசாயிகள் தனித்தனியா வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. பால் இருந்தாலும் அதுக்கு பெரிய மதிப்பில்லை. ஒரு கட்டத்துல அவங்க ஒரு முடிவெடுத்தாங்க, நாம தனியா இல்ல, சேர்ந்து வேலை பண்ணலாம்னு. அதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். ஒவ்வொருவரோட பாலை சேர்த்து ஒரே பெரிய நிலையத்துக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம நிலம் பயிருக்கு அவ்வளவு ஏற்றதில்லை, ஆனா புல்லுக்கு ரொம்ப நல்லது. அதனால அவங்க திசைய மாற்றுனாங்க. பயிரிலிருந்து மாடுகளுக்கு, மாடுகளிலிருந்து பாலுக்கு. அது ஒரு பெரிய மாற்றம். அதுக்கப்புறம் விஞ்ஞானத்தை கொண்டு வந்தாங்க. மாடு எப்படி நல்லா வளரணும், எப்படி அதிக பால் தரணும், எப்படி நோய் இல்லாம இருக்கணும், இதெல்லாம் கணக்கோட பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு மாடு சாதாரணமா பார்க்கலங்க, அது ஒரு சொத்து.
ஒரு பொறுப்பு. அதனால ஒவ்வொரு மாட்டையும் கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அதோட உணவு, உடல்நிலை, பால் அளவு எல்லாத்தையும் பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எப்படியாவது பால் தயாரிக்கணும்னு இல்ல, நல்ல தரமா தயாரிக்கணும்னு தான். அதனால கடுமையான விதிமுறைகள் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு பண்ணையும் அதையே பின்பற்றணும். அதுக்கப்புறம் ஒரு புத்திசாலித்தனமான முடிவெடுத்தாங்க. பாலை அப்படியே விற்காமல் அதை மாற்ற ஆரம்பிச்சாங்க. சீஸ், வெண்ணெய், பால் தூள், ஒரே பொருளை பல மதிப்புள்ள பொருட்களா மாற்றினாங்க. அதாலதான் வருமானம் கூட ஆரம்பிச்சது. பிறகு இயந்திரங்கள் வந்தது. தானியங்கி கருவிகள், மாடுகளை கண்காணிக்கும் அமைப்புகள், ஒவ்வொரு விஷயமும் இன்னும் துல்லியமா மாறுச்சு. இப்போ அங்க ஒரு பண்ணைனா அது ஒரு தொழில் மாதிரி, ஒரு முழு அமைப்பு மாதிரி. அதுக்கப்புறம் நீங்க ஒரு பண்ணைக்குள்ள நுழைந்தீங்கன்னா அது வெறும் மாடுகள் இருக்கும் இடம் மாதிரி தெரியாது. ஒரு ஒழுங்கா இயங்கும் அமைப்பு மாதிரி இருக்கும். முதல்ல பண்ணை மேலாளர், அவர்தான் முழு பண்ணையையும் கவனிப்பார். எத்தனை மாடுகள், எவ்வளவு பால், என்ன செலவு, என்ன வருமானம், அனைத்தும் அவரோட கண்காணிப்புல இருக்கும். அதுக்கப்புறம் மாடு உடல் நலம் நிபுணர், மாடுகளுக்கு எந்த நோயும் வராத மாதிரி தடுப்பூசி, பரிசோதனை, சிறிய மாற்றம் கூட கவனிப்பார். ஒரு மாடு சாப்பிடாதா அவர் முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்குவார். அடுத்தது உணவு திட்டம் பார்க்கும் நிபுணர், மாடுக்கு என்ன உணவு, எவ்வளவு அளவு, எந்த நேரம், இதெல்லாம் கணக்கா திட்டமிடுவார். ஏன்னா சரியான உணவுதான் நல்ல பாலும் தரும். பின்னாடி தரவு ஆய்வாளர், டேட்டா அனலிஸ்ட், இவர்தான் எல்லா தகவலையும் பார்க்குமாள். ஒரு மாடு எவ்வளவு பால் கொடுக்குது, எப்ப குறையுது, எந்த மாடு அதிகம் தருது, இதெல்லாம் கணினில அனலைஸ் பண்ணுவார். அதோட சேர்ந்து இயந்திர ரோபோ நிபுணர்கள், பால் பறிக்கும் இயந்திரம், சுத்தம் பண்ணும் கருவி, மாடுகளை கண்காணிக்கும் சென்சார், இதெல்லாம் சரியா வேலை செய்யறதா பாத்துக்குவாங்க. இப்படி ஒரு பண்ணைனா மாடு மட்டும் இல்ல, மக்கள், அறிவு, தொழில்நுட்பம் அனைத்தும் சேர்ந்து வேலை செய்யற இடம். ஒரே மாடு, ஒரே பால். ஆனா வித்தியாசம் மாடு வளர்ப்பில பணம் வருவதில்ல. தமிழ்நாட்டுல மாட்டை நம்புறாங்க, டென்மார்க்ல மாட்டை புரிஞ்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டுல பால் விற்கிறாங்க, ஆனா டென்மார்க்ல சீஸ், வெண்ணெய், பால் தூள் விற்று மதிப்பு உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டுல அது வாழ்க்கை, டென்மார்க்கில் அது பொருளாதாரம். தமிழ்நாட்டுல 1 லிட்டர் பால் 45 ரூபாய், டென்மார்க்ல அதே பால், சீஸ், வெண்ணெயா மாறி ரூபாய் 120 முதல் 200 வரை மதிப்பாக மாறும். தமிழ்நாட்டுல ஒரு மாடு ஆண்டுக்கு சுமார் ரூபாய் 30,000 லாபம் தரும். டென்மார்க்ல அதே மாடு ஆண்டுக்கு 1 லட்சம் முதல் 2 லட்சம் ரூபாய் வரை லாபம் தரும். பயணிகள் கவனத்திற்கு, நாம் டென்மார்க் நாட்டின் கோப்பன்ஹேகன் விமான நிலையத்தை அடைந்துவிட்டோம். கோப்பன்ஹேகன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என் தமிழ் தேசம் எங்கே போகுது, என் மக்கள் கண்ணீரில் வாழுது. உழைத்தாலும் பசி தீரலையே, வேதனை எப்போது முடியுது?
டென்மார்க் பற்றி நீ ரொம்ப சொல்லிட்டே. நம்ம தமிழ்நாடு பற்றி நீ என்ன நினைக்கிற? நான் தமிழ்நாடு பற்றி நிறையவே யோசிச்சிருக்கேன். தமிழ்நாடு ஆ. ரொம்ப வளமான நிலம். மக்களோட உழைப்பு, மனசு அது ரொம்ப பெரிய பலம். ஆனா ஒரு குறை இருக்குது. பிரச்சனை நிலத்துல இல்ல, மழையில இல்ல, ஒன்றாக வேலை செய்யும் மனசு இல்ல. மாடு வளர்ப்பு முன்னேறணும்னா முதல்ல மக்கள் ஒன்று சேரணும். ஜாதி, மதம், வேறுபாடு அதையெல்லாம் விட்டுட்டு கூட்டுறவு முறையில ஒன்றாக சேரணும். அதாலதான் இயந்திரம் பயன்படுத்த முடிஞ்சது, மாடுகளை சரியா கவனிக்க முடிஞ்சது. இன்னொரு முக்கியமான விஷயம், மழை இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. மழை இல்லாதது பிரச்சனை இல்ல, அறிவியல் பயன்படுத்தாததுதான் பிரச்சனை. பல்கலைக்கழகங்களோட சேர்ந்து வேலை பண்ணணும். குறைந்த மழையில கூட வளரும் புல் கண்டுபிடிக்கணும். மாடுகளுக்கு சரியான உணவு திட்டம் உருவாக்கணும். அது பண்ணினா நிலம் மாறும், உற்பத்தி மாறும். இப்போ டென்மார்க் எங்க இருக்கு, தமிழ்நாடு எங்க இருக்கு? சுமார் 100 வருட வித்தியாசம். அந்த வித்தியாசம் குறைய முடியாதது இல்ல. அப்படின்னா என்ன தேவை? நமக்கு ஒரே ஒரு தலைவர் தேவை. மாடுகளையும் விவசாயிகளையும் உண்மையா நேசிக்கும் தலைவர். விவசாயியின் வாழ்க்கை முன்னேற்றம் அவனோட கனவா இருக்கும் தலைவர். தூர நோக்கம் இருக்கும் தலைவர். மக்களை ஒன்றாக சேர்க்க தெரியும் தலைவர். அறிவியல் கொண்டு வர தெரியும் தலைவர். அந்த மாதிரி ஒருத்தர் வந்தா தமிழ்நாடு மாறிடும். விவசாயிகளோட வாழ்க்கை நல்லா முன்னேறும். அவங்க இன்னும் அதிகம் பணம் சம்பாதிப்பாங்க. அப்படி உங்களுக்கு யாராவது ஒரு தலைவரை தெரியுமா? ஆமா, தமிழ்நாட்டை மாற்ற ஒரு தலைவர் இருக்கிறார். அவர் செந்தமிழன் சீமான்.